நிலா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல தென்றல். அவ கல்யாண விஷயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறா தென்றல். நாங்க 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டாளம்மா போன் பண்ணி நிலாவ எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் பாட்டின்னு பொய் சொல்றா தென்றல். அதையும் உண்மைன்னு நம்பி அந்த அம்மா அவகிட்ட ஷாப்பிங் பண்ண உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அவ இல்லன்னதும் அதையும் உண்மைன்னு நம்பி அந்த அம்மா அவகிட்ட ஷாப்பிங் பண்ண நான் உனக்கு ஏதாவது பணம் போட்டு விடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கும் சளைக்காம சரிங்க பாட்டி, என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் அம்மாவ எப்படியெல்லாம் சமாளிக்கலான்னு நிலா ரொம்ப தெளிவா யோசிக்கிறா தென்றல். அவளையெல்லாம் ஆண்டாள் அம்மாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டாள் அம்மாவால நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிலாவால ஆண்டாள் அம்மாக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. அதனால இனிமே நீ நிலாவை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இரு தென்றல். இல்ல அத்த, நீங்க என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆக முடியாது. ஏன்னா ஆண்டாள் பாட்டி அவ்வளவு மோசமானவங்க அத்த. அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காம நிலா விளையாட்டுத்தனமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இல்ல தென்றல், நிலா ரொம்ப தெளிவாதான் யோசிக்கிறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. இதுக்கு மேல நிலா விஷயமா உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கு தோணுது. இல்ல தென்றல், நான் சொல்றத நம்ப. சாரி அத்த. நாளைக்கு ஆகாஷ நேர்ல போய் பார்த்து என்ன பண்ணலான்னு நானே யோசிக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன் அத்த. சித்து, என்ன இன்னும் அந்த சிவானி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகல, அதுக்குள்ள சார் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல ஞாபகம் இருக்கா? ஏங்க கிண்டல் பண்ணாதீங்க. சிவானி மேடம் அவங்க லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, இப்பவும் சார் அந்த சிவானிக்கு சேவை பண்ணதான் ஆபீஸ்க்கு வந்தீங்களா? இது பாரு, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இந்த ஆபீஸோட ஸ்டாஃபா இல்ல அந்த சிவானியோட பர்சனல் அசிஸ்டண்டா? எந்நேரமும் அந்த சிவானிக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்க. ஏங்க சும்மா ஏதாவது பேசாதீங்க. 1000 தான் இருந்தாலும் சிவானி மேடம் நம்மளோட CEO. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதோ மனிதாபிமானத்துல தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? ஆமா, இப்ப நான் எல்லாருக்குமே தப்பான ஆளாதான் தெரிவேன். உனக்கு நான் தப்பா தெரியுறேன், வீட்ல என் தங்கச்சிக்கு தப்பானவளா தெரியுறேன். எல்லாமே என் தலை எழுத்து. நிலாவை பத்தி அம்மா மட்டும் இல்லைங்க, நானும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நிலா ரொம்ப தெளிவான பொண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆண்டாள் பாட்டியால அவளுக்கு எந்த தொந்தரவும் வரவே வராது. அப்படியே ஏதாவது தொந்தரவு வந்தாலும் நிலா அதை புத்திசாலித்தனமா அழகா சமாளிச்சிருவான். அதனால நிலாவை பத்தி கவலைப்படுறத விட்டு தள்ளுங்க. ஏன் சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? நீ ஒத்த பிள்ளையா பிறந்தவன். நீ உனக்கு அக்கா தங்கச்சி வாழ்க்கையை பத்தின கவலை எல்லாம் எப்படி புரியும்? அதனால தானே நீ இப்படி பேசுற. இல்லங்க, நான் நிஜமாதான் சொல்றேன். நிலா ரொம்ப தெளிவான பொண்ணு. வேண்டாம் சித்து, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா என் ஃபீலிங் எல்லாம் அப்ப புரியும். இல்லங்க, வேண்டாம் சொல்றேன்ல. என்னோட தங்கச்சியை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ போய் அந்த சிவானிக்கு சேவை பண்ணு போ. என்னடி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை விட சாமர்த்தியத்துல கரை கண்டவன். என்கிட்டயே
சாமர்த்தியமா டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஏய், என்ன பாக்குற? நேத்து நான் உனக்கு போன் பண்ணப்போ நீ எவ கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தன்னு நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். என் அனுபவம் அளவு கூட இருக்காதுடி உன் வயசு. நீ என்னடானா உன் அக்கா தென்றல் மாதிரி அந்த சாரதா கூட கூட்டு சேர்ந்துகிட்டு என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல பாட்டி. அப்புறம் என்னத்துக்கு நேத்து நீ அந்த சாரதாவை சந்திச்ச? நான் சந்திக்கல பாட்டி. அவங்க தான் போன் பண்ணி என்ன அங்க வர சொல்லிருந்தாங்க. எதுக்கு? வேற எதுக்கு? என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடாம தடுக்கிறதுக்காக தான். என்ன உளற? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என்ன பாட்டி, இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? வேணும்னா சாரதா ஆண்டிகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? ஏய், எதுக்கு அவளுக்கெல்லாம் போன் பண்ணிட்டு? அவ ஒரு ஏடா கூட பிடிச்சவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறேன். எனக்கு இது போதும் பாட்டி. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் என் வாழ்க்கையே. அதனால நான் உங்களுக்கு என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் பாட்டி. என்ன யாரையும் காணோம்? சிஸ்டர். எஸ் மேம். சிஸ்டர், இந்த வார்ட்ல இருந்த பேஷண்ட் சிவானி எங்க போயிருக்காங்க? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? எப்போ? இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓ, அப்போ சித்து சிவானிய அவ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான். இருக்கட்டும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. என்ன சித்து, டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? மறுபடியும் எனக்கு எப்போ வேணும்னாலும் மயக்கம் வரலாம். அதனால என்னை இன்னும் ஒரு வாரத்துக்காவது கவனமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீங்க என்னடானா என்ன தனியா விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? ஒரு வாரம் நீங்களும் என் கூடவே தங்கிடுங்க. என்னது, நானும் இங்கே தங்கவா? ஏன் தங்க மாட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து ஒண்ணு நீங்க இங்க தங்குங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது சரி, நான் என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா? நான் யாரும் இல்லாதவ தானே. இல்ல இந்த அனாதைய பாத்துக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பரவாயில்ல சித்து, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நீங்க என் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க. அங்க அந்த செக்யூரிட்டி என்கிட்ட இவங்க 2 பேரும் ஜாலியா எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க 2 பேரும் இங்க பெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தென்றல், எதுக்காக எங்க 2 பேரையும் இவ்ளோ கன்ஃபியூஸா பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. எனக்காக ஆசையா சித்து பெட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு அப்புறமா வாங்கலேன் தென்றல். சிவானி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாளா? அப்ப அவங்க வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்கா?
சித்து டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் பெட்டர் ரெடி பண்ணுங்க. இல்ல மேடம், இருங்க மேடம். தென்றல், சித்து, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆ? நீ எதுக்கு இவங்களை இங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பெட் ரெடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இல்லங்க, நான் என்ன சொல்ல இல்லன்னு வரேன்னா, சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. ஹாய் ஆண்டி. அத்தை, நீங்களும் வீட்ல தான் இருக்கீங்களா? நீங்க இருக்கும் போதே இவங்கள பாருங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் நான் சித்து வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த சிவானி இங்கதான் தங்க போகுதா? ஐயோ, நமக்கு செம ஜாலியா இருக்குமே. இந்த சான்ஸ பயன்படுத்தி இந்த சிவானியை எப்படியாவது உசார் பண்ணி ஆபீஸ்ல பெரிய போஸ்டிங்கா வாங்கிட வேண்டியதுதான். சித்து, இவங்க என்ன சொல்றாங்க? அப்போ இனிமே இவங்க இங்க தான் தங்க போறாங்களா? இனிமேனா கடைசி வரைக்கும் இல்லங்க, ஜஸ்ட் ஒன் டேயா? 1 வீக். அவங்க உடம்பு கொஞ்சம் கியூர் ஆகுற வரைக்கும் தாங்க. அதனாலதான் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பத்திரமா அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த ரூம்ல தான் மேடம் தங்க போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரூம்ல அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? இவங்க எப்படி இங்க தங்க முடியும்? ஏன் தங்கனா என்ன? என்ன மேடம், என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, இங்க ஒண்ணுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் தங்கினா நல்லா இருக்காதுங்க. வேணும்னா நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல தென்றல், உங்க வீட்ல நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு அங்க பிரைவசி எல்லாம் இருக்காது. பிரைவசி தானே. நீங்க ஏன் வீட்டுக்கு வர வேண்டாம். நம்ம மேக்னா இருக்கால, அவ தனியா தான் வீடு எடுத்து தங்கி இருக்கா. நீங்க அங்க போய் தங்கிக்கோங்களேன். உங்களுக்கு அங்க ரொம்ப பிரைவசியா இருக்கும். இல்ல தென்றல், மேக்னா எனக்கு செட்டே ஆக மாட்டா. சித்து தான் எனக்கு பக்காவா செட் ஆகுறாரு. அதனால எனக்கு சித்து கூட தங்குறது தான் கம்ஃபர்ட்டா ஆகும். இவங்க இங்க தங்குறது உங்களுக்கு ஓகேவா? சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு ஓகேவா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆண்டி, நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லல்ல? சித்து, ஒரு நிமிஷம் கூட வா. அம்மா, அது வாடா. அம்மா, என்னம்மா? சித்து, நான் சொல்றத கேளுடா. சிவானி இங்க தங்குனா கண்டிப்பா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன்னையும் சிவானியும் தப்பா பேசுவாங்க. அது உனக்கும் கஷ்டமா இருக்கும், சிவானிக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால சிவானி இங்க தங்க வேண்டாம். இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள விடுங்கம்மா. சிவானி மேடம் பத்தி யோசிங்கம்மா, அவங்க பாவம். நானாவது சின்ன வயசுல அப்பா மட்டும்தான் இல்லாம கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க அப்பா அம்மான்னு 2 பேருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா. அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் ரொம்ப கொடுமையானதுமா. சின்ன வயசுல மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் சிவானி மேடம்க்கு யாருமே இல்ல. அவங்க அப்பா அம்மாவை கூட அவங்க நம்ப தயாராவே இல்ல. இப்போதைக்கு அவங்க நம்புற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதான் என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வீட்டுல ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்கள எப்படிமா திருப்பி அனுப்ப முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானேமா. என்னம்மா தனியா வந்து நிக்கிற? என்னாச்சுன்னு சொல்லுமா. சித்துக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எங்க ஆபீஸ்ல சிஇஓ சிவானி இருக்கால, அவ சித்து கூட ரொம்ப நெருங்கி பழகுறாப்பா. சித்து அவளை தலையில வச்சு தாங்குறான். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? சித்து அந்த பொண்ண ஹாஸ்பிடல்ல கூடவே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு, அத வச்சா? இல்லப்பா, அது என்னன்னா
இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அதனால சித்து அந்த பொண்ணு கூடவே இருந்து பாத்துட்டு இருக்காரு. இதையேம்மா நீ தப்பா புரிஞ்சுக்கிற? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து அவ டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அவ வீட்டுல தானே தங்கணும். ஆனா இப்ப எங்க தங்கியிருக்கா தெரியுமா? சித்து வீட்ல. என்னம்மா சொல்ற? சித்து வீட்லயா? ஆமாப்பா. சரிம்மா, இதெல்லாம் வச்சுதான் நீ சித்துவ சந்தேகப்படுறியா? நான் அவனை சந்தேகப்படலப்பா. ஆனா சிவானி அவனை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா சித்து என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா சாரதா அத்தையும் அப்படிதான் இருக்காங்க. 2 பேரும் அந்த சிவானிய கொண்டாடுறாங்க. இதெல்லாம் உன்னோட தேவையில்லாத குழப்பம் தென்றல். என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? சின்ன குழந்தை மாதிரி எதையுமே புரிஞ்சுக்காம பேசாத நீ. அப்பா சொல்றத கேளு. இப்ப அந்த சிவானி உடம்பு சரியில்லாம இருக்கா. அதனால அவகிட்ட சித்துவும் சம்பந்தியும் கொஞ்சம் கரிசனமா நடந்துக்கிறாங்கம்மா. சித்து மேல இருக்கிற பொசசிவ்னஸ்னாலதான் உனக்கு அது தப்பா தெரியுது. அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி சித்து உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். உன்ன மாதிரியே சித்துவும் சம்பந்தியும் ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அந்த இரக்க குணத்துலதான் சிவானி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? அப்பா ஆபீஸ் இல்ல, நான் சித்துவ பார்க்க போறேன். சித்து தம்பியா? ஆமாப்பா. நேத்து நீங்க சித்துவ பத்தி சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே நான் தான் அவனை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி சித்து ரொம்ப நல்லவன்பா. நான் தான் தேவையில்லாம அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சரிப்பா, நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே சித்து வீட்டுக்கு போய் அவன்கிட்ட சாரி கேட்க போறேன். சரிம்மா தென்றல், நீ எப்பவுமே புத்திசாலி பொண்ணுதான். நல்லபடியா போயிட்டு வா. சரிப்பா, நான் வரேன். சரி, நான் வரேன். இந்தாம்மா பிரசாதம். அம்மா ஆ, பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. ம். நெத்தியில இட்டுக்கம்மா. ம். அம்மா, உன்னை பார்த்தா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. உன் குழப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்ல வேணாம், அம்பாள் கிட்ட சொல்லு. அவ உன் குறைய தீர்த்து வச்சிருவா. அப்படியா சாமி? நீ அம்பாள் கிட்ட பூ போட்டு பாரு. ஆ, உனக்கு நல்லது நடக்கும்னா அம்பாள் உனக்கு வெள்ளை பூ தருவா. இல்லனா உனக்கு சிகப்பு பூ கொடுத்து உன்னை எச்சரிக்கை பண்ணுவா. அப்படியா சாமி? அப்ப சரி, இப்பவே அம்மன் கிட்ட பூ போட்டு பாத்துடலாம். சரிம்மா. ஆ. உனக்கு நல்லது நடக்கணும்னு வெள்ளப்பூ தான் தரணும்னு அம்பாள மனசார வேண்டிக்கிட்டு 2த்துல எதுனா ஒன்னு எடுமா. ம். அம்மா தாயே, என்னோட குழப்பம் சரியானதா தப்பானதான்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல அந்த சிவானி எக்காரணத்தை கொண்டும் சித்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது. எனக்கு நீதான் நல்ல தீர்ப்பு சொல்லி என் குழப்பத்தை தீர்த்து வைக்கணும். எனக்கு வெள்ளப்பூவை கொடுமா.
சித்து ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டானா? நீ வேறமா, அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னுமா தூங்கிட்டே இருக்கான்? ஆமாமா, வர வர அவன் சரியான தூங்கு மூஞ்சி ஆயிட்டான். இருங்க, நான் போய் எழுப்புறேன். சரி. தென்றல், என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? சித்து, எதுக்கு என்ன இங்க படுக்க வச்ச? என்னது நான் உங்களை ஏன் ரூம்ல படுக்க விட்டேனா? ஆமா, இல்லன்னா நான் எப்படி இங்க வந்தேன்? இதுக்கு என்ன சொல்றது? அத நான் கேட்கணும். எப்படி நீங்க இங்க வந்தீங்க? புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? சொல்லுங்க. எப்படிங்க வந்தீங்க? என்ன நடந்துச்சுங்க? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. சிவானி, நீ எப்படி இங்க வந்து படுத்த? அது எனக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்கு ஆண்டி. அதான் தூக்கத்துல தெரியாம இங்க வந்துட்டேன் போல இருக்கு. நீங்க சொல்றத நம்புற மாதிரி தெரியலையே. ஏன் நம்புற மாதிரி இல்ல? உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருந்தா அந்த ரூம்ல போய் தூங்கி இருக்கலாம்ல. இல்லனா யார் ரூம்ல வந்து தூங்கி இருக்கலாம்ல. அதானே, இவங்க ரூம்ல போய் தூங்கி இருக்கலாம்ல. இவங்க 2 பேர் ரூமையும் விட்டுட்டு நேரா சித்து ரூமுக்கு வந்து எதுக்கு தூங்குனீங்க? இப்பெல்லாம் என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு உனக்கே நல்லா புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. மாமியாரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நான் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னதும் நீ என்கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்துன மாதிரி நிலா வாழ்க்கையும் காப்பாத்துவேன். ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணி சவால் விடுவேன்னு எதிர்பார்த்த. ஆனா நீ அந்த மாதிரி எந்த சவாலும் விடலையே. சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு சொல்ற. ஏன் என்கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தின மாதிரி நிலா வாழ்க்கைய காப்பாத்த முடியாதுன்னு உனக்கே தெரிஞ்சிடுச்சா? ஐயோ அத்தை, நான் நிலாவை உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. என்னடி உளர்ற? ஆமா அத்தை, உங்களுக்கு நிலாவை பத்தி இன்னும் சரியா புரியல. நிலா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ வேற மாதிரி. வேற மாதிரினா? நிலா உங்களை விட 100 மடங்கு சாமர்த்தியசாலி. வயசுல அவ உங்களை விட சின்னவளா இருந்தாலும் புத்தியிலையும் சாமர்த்தியத்திலையும் நிலா உங்களை விட ரொம்ப பெரியவத்த. நிலாவுக்கு தேவை வசதியான வாழ்க்கை மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சிருக்கா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நிலாவோட ஆசைக்கு தடையா இல்லாத வரைக்கும் அவ உங்ககிட்ட அனுசரிச்சு போவா. ஒருவேளை தப்பி தவறி நீங்க அவ ஆசைக்கு தடையா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலோ இல்ல மாதவிய நடத்துற மாதிரி
நீங்க நிலாவை அடிமையா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ அப்ப நிலா அவளோட சுயரூபத்தை உங்ககிட்ட தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருவா. என்னாலையும் தென்றலாலையும் அடக்க முடியாத உங்க கொட்டத்தை நிலா மொத்தமா அடக்கிடுவா. எனக்கு அவ மேல 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நிலாவை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. நிலா கிட்ட இருந்து நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். மாமியாரே, உங்களோட ஒட்டுமொத்த ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் முடிவு கட்ட போறதே நிலாதான் மாமியாரே. அது தெரியாம நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. மாமியாரே, எதுக்கும் நீங்க நிலா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கோங்க. வரட்டுமா? என்னத்த ஏன் தயங்குறீங்க? அப்படின்னு ரகசியத்தை என்கிட்ட சொல்ல போறீங்க? என்ன நிலா குரல் கேக்குது? என் புள்ள ஆகாஷ் ரொம்ப நல்லவன். ஆனா என்ன, சுயமா யோசிக்கிற சக்தி மட்டும் அவனுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவன் பாட்டி அவன் அப்படியே வளர்த்துட்டாங்க. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் பாட்டி என்ன சொல்றாங்களோ அத மட்டுமே செய்யற ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆயிட்டான். இத யோசிக்கும் போது அவனை பெத்த அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நானோ அவன் அப்பாவோ இல்ல அவனோட தாத்தாவோ, நாங்க 3 பேர்ல யாரு எப்படி புத்தி சொன்னாலும் அத அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு மிஷின் மாதிரி அவன் பாட்டி சொல்றத மட்டும்தான் செய்யறான். அவனுக்குன்னு சுயமா எந்த யோசனையுமே வர மாட்டேங்குது. தென்றல் அவனை கல்யாணம் பண்ணிருந்தா கொஞ்ச நாள்ல பக்குவமா புத்தி சொல்லி அவனை சுயமா யோசிக்கிறவனா மாத்திருவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன பண்றது, தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடுச்சு. இப்ப தென்றலுக்கு பதிலா நீ ஆகாஷ கட்டிக்க போற. உன்னையும் சும்மா சொல்லக்கூடாதுமா. நீயும் தென்றல் மாதிரியே ரொம்ப புத்திசாலி பொண்ணாதான் இருக்க. அதனால நீயாவது கொஞ்சம் ஆகாஷ்க்கு எடுத்து சொல்லி கூடிய சீக்கிரமே அவனோட பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற பொம்மையும் அல்லாம அவனை சுயமா சிந்திக்கிற ஒரு புத்திசாலியா மாத்தணுமா. மாத்திடுவியா நிலா? அத்தை, கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன பாட்டி இதெல்லாம்? எனக்கும் ஆகாஷத்தானுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் அவர் என்ன டைவர்ஸ் பண்ணுவாரு, அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. ஆமாம்மா. இதுல எப்படி பாட்டி என்னால கையெழுத்து போட முடியும்? பயப்படாத நீலா, இது ஒரு சம்பிரதாயம் தான். பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் நீ எனக்கு எதிரா திரும்ப மாட்டேன்னு நான் உன்னை நம்புறதுக்கான ஒப்புதல் பத்திரம் தான். இதுல நீ முழு மனசோட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் எந்த விதமான மனசங்கடமும் இல்லாம என் பேரனுக்கு உன்னை தாராளமா கட்டி வச்சிடுவேன். இல்லன்னா உன்னை அவனுக்கு கட்டி வைக்கணுமான்னு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். நீலா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. இதுல கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு. நான் வேணும்னா அது வரைக்கும் இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன்.
நில்லுங்க பாட்டி. இதுல நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல பாட்டி. நான் இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் பாட்டி. நிலா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி இல்லாம நீ எனக்கு எதிரா சின்னதா ஏதாவது பண்ணாலும் அடுத்த நிமிஷமே நான் ஆகாஷ வற்புறுத்தி டிவோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் போக வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா கையெழுத்து போடு. இல்ல பாட்டி, எனக்கு என் வாழ்க்கையை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தாலும், நீங்க என்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு எதிரா நடந்துக்கவே மாட்டேன். நான் அப்படி நடந்துக்கிட்டா அடுத்த நிமிஷமே நீங்க என்ன உங்க பேரன்கிட்ட இருந்து டைவர்ஸ் பண்ணி பிரிச்சிடலாம். அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிச்சுதான் நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன். இந்தாங்க பாட்டி. பாட்டி, என்ன பாட்டி, எனக்கு கால் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அந்த கவரை எடுத்து பாரு. என்ன பாட்டி இது? பிரிச்சு பாரு. என்ன இது? நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கின டிவோர்ஸ் பேப்பரை நம்ம கிட்டே திருப்பி கொடுக்கறாங்க. இதுதானே அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க நம்ம கேட்காமலேயே நம்ம கிட்டே கொடுக்கறாங்க. என்ன பாக்குற? இல்ல பாட்டி, இது நீங்க ஒரு சேஃப்டிக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்கின ஒரு டிவோர்ஸ் பேப்பர். அதேதான். இனிமே இது எனக்கு தேவையில்லை. அதனால இத நீயே உன் கையால கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுடு. பாட்டி, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாம்மா, கிழிச்சு போட்டுடு. பாட்டி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஆனா ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? ஆகாஷ் தனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு எதிரா திரும்பிடக் கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக என்ன நீங்க தான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னீங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை என்கிட்ட கொடுத்து கிழிச்சு போட சொல்றீங்களே, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? சொல்றேன். முதல்ல இத கிழிச்சு நீ குப்பையில போடு. பாட்டி, உண்மையாவே இதை கிழிச்சிடலாமா? அதத்தாமா இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிழிச்சு போடு. சரிங்க பாட்டி. அங்க இருக்கு. அது ஆகாஷத்தான். நீங்க என்ன சொன்னாலும் அது தனக்கு நல்லதா கெட்டதான்னு எதையுமே யோசிக்காம நீங்க சொல்றத அப்படியே செய்யறாருல்ல.
அதே மாதிரி அவரை கட்டிக்க போற நானும் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம நீங்க சொல்றத அப்படியே செய்யறேன். நானு கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நீங்க இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு பாத்திருக்கீங்க. அந்த டெஸ்ட்ல நானும் பாஸ் ஆயிட்டேன். இப்போ உங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் இதுக்கப்புறமும் எதுக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்னு சொல்லி இதை ஏன் கையாலே கொடுத்து கிழிச்சு போட சொல்லிட்டீங்க? என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் தானே பாட்டி? நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானா? சூப்பர் பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, சோ ஸ்வீட் பாட்டி நீங்க. அப்புறம் பாட்டி, எனக்கு ஆக்சுவலி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஈவினிங் வரேன். ஒரு நிமிஷம். பாட்டி, இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம். என்ன சொல்றீங்கன்னு புரியல பாட்டி. என்னடி புரியலங்கிற? இனிமே இந்த பக்கம் வர வேண்டான்னு சொல்றேன். பாட்டி, யாரடி பாட்டி உனக்கு? எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் மேல இறக்கப்பட்டு உன்னை நான் என் பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன விஷம் வச்சு கொன்னுடுவியா? இல்லன்னா என்னை எதிர்த்து என் பேரனை கூட்டிக்கிட்டு தனி குடுத்தனம் போயிடுவியா? அதானே உன் திட்டம். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இத நம்ம சும்மா விளையாட்டா தானே சாரதா ஆண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னடி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? ஆண்டாள்னா சும்மா இல்ல, அந்த ஆண்டவனுக்கு மேல. இன்னும் எதுக்குடி இங்கேயே நின்னு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, அது ஓடி வெளியில பாட்டி, ஓடி. பாட்டி, நிலா, நிலா, என்னடி ஆச்சு? என்னாச்சு? வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டின்னு கத்துற. சொல்லுடி, என்னாச்சு? ஏய் நிலா, என்னாச்சுடி? எதுக்கு இப்ப கத்துன? என்னாச்சுடி? ஏன் இப்படி வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டின்னு ஓன்னு கத்துன? உங்ககிட்ட தாண்டி கேக்குறோம், எதுக்கு இப்படி கத்துன? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லன்னா அப்புறம் எதுக்கு கத்துன? கேக்குறதுக்கு பதில் சொல்றாளா பாரு. அப்படி அலறி அடிச்சுக்கிட்டே எழுந்த? நிலா, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. ஏதாவது கனவு கண்டியா? ஒரு பயங்கரமான கெட்ட கனவு. என்ன கனவு? என்ன மாதிரி கனவு? அது ஒரு பெரிய பாம்பு என்ன துரத்துற மாதிரி கனவு வந்துச்சு. உனக்கும் அந்த ஆண்டாள் பாட்டிக்கும் ஏதோ பிரச்சனையா இருக்கு. நீ அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே தூங்கிருப்ப. அதனால அந்த பாட்டி உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்திருப்பாங்க. கரெக்டா சொல்றானே. நான் நிஜமாவே பாம்பு கனவு தான் கண்டேன். சும்மா சமாளிக்காம உனக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல. இதுக்கு மேல இவளை உலுக்கி கேட்டு பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம். ஆனா இவ முழிக்கிறத பார்த்தா தென்றல் கேக்குற மாதிரி நிஜமாவே இவளுக்கும் ஆண்டாளமாக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, அது என்னன்னு இவகிட்ட நாளை காலையில கேட்டுப்போம். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் தென்றலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அதான் சாக்குன்னு இப்பவே ஆண்டாளம்மா தேடி போய் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அந்த சண்டையால கடைசியில நிலாவோட கல்யாணத்துக்கே பிரச்சனை ஆயிடும். வேணாம், எதுக்கு வம்பு? கேக்குறல்ல நிலா. சரி தென்றல் விடு. அவதான் கனவுல பாம்பு கண்டேன்னு சொல்றாள்ல, நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி ஆண்டாள மக்கள் இவளுக்கு பிரச்சனை எல்லாம் கேக்குற? போ. இல்லம்மா, அவ ஏதோ சொல்ல வரால. தென்றல், எதுக்குடி நடுராத்திரியில தேவையில்லாத வாக்குவாதம்? நீ போய் தூங்கு போ. எனக்கும் தூக்கம் வருது, காலையில பேசிக்கலாம். போ.
போய் தூங்கு போ. ஆகாமிங்க சித்து. சிவானி, என்னம்மா இதெல்லாம்? சித்துக்கு விரல்ல காயம் ஆயிடுச்சுல ஆண்டி, அதான் சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாரு. அதான் நான் ஹெல்ப் பண்றேன். நீ சாப்பிடு சிவானி, அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன். பரவாயில்ல ஆண்டி, நான் ஊட்டி விடுறேன். சொன்னா கேளு சிவானி. பாரு, சித்து ஒரு மாதிரி கூச்சப்படுறான். நீ சாப்பிடு, சித்துவுக்கு நான் ஊட்டி விடுறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சிறுத்தை. குழப்பமா? என்னம்மா குழப்பம்? என்னன்னு தெரியல. அந்த சிவானி நம்ம சித்து கிட்ட அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கிறா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா பயம்? ஒருவேளை சிவானி இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி சித்துவ தெண்டல் கிட்ட இருந்து பிரிச்சு கொத்திட்டு போயிடுவாளோன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல. ஆனா அவ சித்து கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா தென்றல் சித்துவோட காதலுக்கு இந்த சிவானியே பெரிய எதிரி ஆயிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, சித்துவுக்கும் தெண்டலுக்கும் வந்திருக்க லவ் சாதாரண லவ்வா என்ன? எத்தனை வருஷம் லவ்மா? பயங்கரமான ஃபவுண்டேஷன் போட்டு வளர்ந்த லவ்மா. அந்த லவ் எல்லாம் யாராலையும் உடைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம போய் படுங்க. உனக்கும் ஆண்டாளம்மாக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நிலா, நான் உன்னை பெத்தவடி. என்கிட்ட நீ எதையுமே போய் சொல்லி மறைக்க முடியாது. சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி. உனக்கும் ஆண்டாளம்மாக்கும் என்ன பிரச்சனை? அம்மா எதுவுமே இல்லம்மா. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. ஏண்டி தயங்குற? உனக்கும் ஆண்டாளம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சத்தியம் பண்ணு. அம்மா, ஏம்மா இப்படி படுத்தி எடுக்கிற? இப்ப நீ சத்தியம் பண்ணாதான் ஆண்டாளம்மாக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புவேன். சரி, கையை விட நான் உண்மைய சொல்றேன். சொல்லு, என்ன உண்மை? அது சொல்றி. அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. ஆண்டாள் பாட்டிக்கு என் மேல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக நேத்து அவங்க என்ன கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆண்டாளம்மாவுக்கு ஓ மேல என்ன சந்தேகம்? அது நான் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறேன்ல, அதனால ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆகாஷா தானே என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆண்டாள் பாட்டிய மதிக்காம அவங்களுக்கு எதிரா திரும்பிடுவனோன்னு அந்த பாட்டிக்கு என் மேல சந்தேகமா இருக்கு போல இருக்குமா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலயும் நான் அந்த பாட்டிக்கு எதிரா திரும்பிடக்கூடாது. அப்படி நான் அவங்களுக்கு எதிரா திரும்பிட்டா அடுத்த நிமிஷமே அவங்க என்ன ஆகாஷத்தான் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சிருவாங்க. அப்புறம் அந்த நேரத்துல நான் டிவோர்ஸ்க்கு மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக இப்பவே ஒரு டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி அதுல என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னாங்களா? அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு, சாதாரண கையெழுத்து தானே, அதான் நான் போட்டு கொடுத்துட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? எதுக்கடி நீ அதுல கையெழுத்து போட்டு கொடுத்த? யார கட்டிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த? மா, ஏமா இப்படி பிசாசு மாதிரி கத்துற? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்கல கட்டி பிடிச்ச. மா, நான் மட்டும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கலனா ஆகாஷ தனக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு ஆண்டாள் பாட்டி சொல்லிட்டாங்க. அதனாலதான்
இப்போதைக்கு அவங்கள சமாளிக்கணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நானே ஏற்கனவே ஒரு பெரிய பொய்ய சொல்லி அது எப்ப பிரச்சனை ஆகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி நீ யார்கிட்ட என்ன பொய் சொன்ன? அந்த பொய்க்கும் என் வாழ்க்கைக்கும் என்னமா சம்பந்தம்? எதுக்காக நீ பொய் சொல்லிட்டு என்கிட்ட பதறன? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? அப்ப நீயும் என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்காது. என்னம்மா பிரச்சனை? நைட்டு வேற நிலா தூக்கத்துல வேணா பாட்டின்னு அலறி எந்திரிக்கிறா. காலையில விடிஞ்சு விடியாததுமா நீ அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கண்ணா பின்னான்னு அடிக்கிற. இப்ப சாமி கிட்ட வந்து கண் கலங்கி வேண்டிட்டு இருக்க. மா என்னம்மா பிரச்சனை? ஒருவேளை அந்த ஆண்டாள் பாட்டியால நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? மா தயவு செஞ்சு அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னன்னு சொல்லுமா. என்னம்மா பிரச்சனை? எனக்கு இந்த வீட்ல நீ மட்டும்தான் பிரச்சனை. அதான் நீ எப்ப என் பேச்ச கேப்பன்னு கடவுள்கிட்ட கண் கலங்கி வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டியால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது அம்மா நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. ஆனா அது என்ன பிரச்சனையா இருக்கும்? இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? அதான் 2 பேரும் சேர்ந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போறாங்க. ஓ அப்படியா? சரி சித்து, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு வரேன். சிவானி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. அதில்ல அவங்க 2 பேரும் பரிகார பூஜைக்காக கோயிலுக்கு போறாங்க. இதுல நீ எதுக்கு தேவையில்லாம? ஆண்டி, நான் மும்பைல இருக்கும்போது ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவரு ஏன் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கும் சித்து மாதிரியே கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. துர்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. இத்தனை நாளா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல. ஆனா எனக்கு இப்ப தோணுது. அதான் நானும் சித்து கூட சேர்ந்து கோவிலுக்கு போய் துர்கை அம்மனுக்கு பரிகாரம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். சித்து, என்னையும் உங்க கூட கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், நீங்க வேணா கோயிலுக்கு ஈவினிங் போயிட்டு வர்றீங்களா? எதுக்கு ஈவினிங் நான் மட்டும் தனியா போகணும்? இப்பவே உங்க கூட சேர்ந்து வரேனே. இல்லம்மா, அங்க தென்றலும் வரா. நீ அங்க போய் அவகிட்ட வழக்கம் போல ஏதாவது கலாட்டா பண்ணுவியோன்னு யோசிக்கிறான். கோவில்ல போய் நான் என்ன ஆண்டி கலாட்டா பண்ண போறேன்? அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சித்து வேணும்னா தென்றல் கூட தனியா பரிகாரம் பண்ணட்டும். நான் தனியா என் பரிகாரத்தை பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்காது. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆண்டி. சித்து, கூட்டிட்டு போங்க சித்து. என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் பரிகாரம் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து நிறைய குழந்தைலாம் பெத்துக்கிட்டு நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். நான் மட்டும் கல்யாணமே ஆகாம கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டையா ஔவையார் மாதிரி தனியாவே இருக்கணும். அதானே உங்க ஆசை? ஏங்க ஆண்டி, என்னையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆண்டி.